நேர்கள் எல்லோருக்கும் வணக்கம் மற்றும் ஒரு காணொலியூடாக சந்தித்திருக்கின்றோம். இன்றைய நாளை தாயகத்தை பொறுத்தவரையில் ஒரு பேசுபொருளை உண்டு பண்ணி இருக்கிறது. அதாவது இந்திய ராணுவம் தொடர்ந்தும் ஸ்ரீலங்காவில் தங்க போகின்றது என்ற ஒரு விடயம் பெரிய ஒரு நகர்வுகளை உண்டு பண்ணி இருக்கின்றது. உண்மையிலேயே இந்திய ராணுவம் இலங்கையில என்று சொன்னோனே எல்லாருக்கும் ஞாபகத்துக்கு வருவது யுத்தத்தின் போது இந்தியாவினுடைய நகர்வு எவ்வாறு இருந்தது, இந்திய ராணுவம் என்ன செய்தது, எவ்வாறான வகைகளை கையாண்டிருந்தது என்பது தொடர்பிலான ஒரு விடயம். இந்திய ராணுவம் இருக்க போதுனா இந்தியாவினுடைய ஆதிக்கம் இருக்குமா, இந்தியா ஏதாவது ஒரு நல்லதை செய்யுமா, இல்லாட்டி எவ்வாறான நகர்வுகளை உண்டு பண்ண போகிறது என்று மிகப்பெரிய கேள்விகளோடு இருக்கின்றவர்களுக்கு இன்றைய நாட்கள்ல சமூக வலைத்தளங்களை துறந்தாலும் சரி, சமூக ஊடகங்கள்ல எங்க பார்த்தாலும் இந்திய ராணுவம் தொடர்ந்து இலங்கையில் தங்க போவது என்ற செய்தி அதிக அளவில் பேசப்படுவதை நாங்கள் என்று பார்த்திருக்கிறோம். உண்மையிலேயே அவர்கள் ஏன் இங்க தங்க போகிறார்கள் என்ற கேள்வி இருக்கின்றது. அவர்கள் ஏன் முதல்ல இலங்கைக்கு வருகை தந்தார்கள் என்ற விடயத்தை நாங்கள் பார்க்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். இலங்கையில் இந்திய ராணுவம் தங்கியுள்ளதாக தகவல்கள் தற்போது வெளியாகி இருக்கிறது. டிட்வா பேரிடரினால பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பகுதிகளில் சேதமடைந்த பாலங்களுக்கு பதிலாக இரும்பு பாலங்களை, அதாவது பெய்லி பாலம் என்று அதை சொல்லுகின்றார்கள், அந்த இரும்பு பாலங்களை அமைக்கின்ற பணிகளுக்காக இந்திய ராணுவ அணி ஒன்று தொடர்ந்து தங்கியிருக்கும் என்ற விடயம் தற்பொழுது சொல்லப்பட்டிருக்கின்றது. டிட்வா பேரிடரினால பாதிக்கப்பட்ட பகுதிகளில் உதவி மீட்பு மற்றும் புனரமைப்பு பணிகளுக்காக இந்தியா உதவிகளை வழங்கி வருகின்றது. இதனுடைய ஒரு கட்டமாகத்தான் சேதமடைந்த பாலங்களை சீரமைத்து போக்குவரத்தை வளமைக்கு கொண்டு வருவதற்காக 4 தற்காலிக இரும்பு பாலங்கள், அதாவது பெய்லி பாலங்கள் இந்திய விமானப்படையினுடைய C-17 குளோப் மாஸ்டர் விமானம் மூலம் இந்தியாவினால அனுப்பி வைக்கப்பட்டிருந்தது. இந்திய ராணுவத்தின் 19வது பொறியியல் படிப்பிரிவை சேர்ந்த 48 பேர் கொண்ட அணி ஒன்று அனுப்பி வைக்கப்பட்டிருந்தது. இவர்கள் ஸ்ரீலங்கா ராணுவ பொறியியலாளர் பிரிவு மற்றும் வீதி அபிவிருத்தி அதிகார சபை ஆகியவற்றோடு இணைந்து, எல்லோருக்கும் தெரியும், முதலாவது பரந்தன் முல்லைத்தீவு வீதி சேதமடைந்திருந்த நிலையில அந்த பாலத்துக்கு பதிலாக அவர்கள் பெய்லி பாலத்தை 12 நாட்களுக்கு மேலாக நின்று முழு மூச்சாக செயற்பட்டு அந்த பாலத்தை அவர்கள் போட்டு தந்திருந்தார்கள். ஆகவே 2வது பாலமாக கண்டி ராகல வீதி சேதமடைந்த பாலத்துக்கு பதிலாக 100 அடி நீளமான புதிய பெய்லி பாலத்தை அவர்கள் இந்திய ராணுவத்தின குழுவினர் அமைத்திருக்கிறார்கள். இதனை நேற்று முன்தினம் இந்திய தூதுவர் சந்தோஷ் ஜா மற்றும் அனுர அரசினுடைய அமைச்சர்கள் இணைந்து திறந்து வைத்திருந்ததை நாங்கள் பார்த்திருந்தோம். இந்த நிலையில தான் இந்தியாவில் அறிவித்துள்ள $450 மில்லியன் உதவி திட்டத்தின் கீழ் மேலும் 15 பெய்லி பாலங்களை அமைத்து கொடுப்பதாக அங்கு சொல்லி இருக்கின்றார்கள். இந்திய தூதரகம் இதை அறிவித்திருக்கின்றது. இவற்றை அமைக்கின்ற பணிகளில் இந்திய ராணுவம் பொறியியல் படைப்பிரிவு என்பன தொடர்ந்து ஈடுபடும் என்று சொல்லி இருக்கின்றார்கள். உண்மையிலேயே இவர்களுடைய இந்த நகர்வை பார்க்கின்ற பொழுது ஏதோ ஒரு வகையில நாட்டுக்கு உதவிகளை செய்வதற்காக வருகை தந்திருக்கிறார்கள் என்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. இருப்பினும் அவர்கள் தொடர்ச்சியாக இங்கு இருப்பார்கள், இன்னும் 15 பெய்லி பாலங்களை அமைத்து தரப்போகிறார்கள் என்கின்ற அந்த ஒரு விடயம்தான் தற்பொழுது பேசு பொருளை உண்டு பண்ணி இருக்கிறது. இவர்களுடைய இருப்பு எதை தந்திரோபயமான காய் நகர்த்துகளாக உண்டு பண்ண போகிறது என்பது தொடர்பிலான பல நகர்வுகளை பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். இருப்பினும் இவர்களுடைய தங்குதல்கள் பால புனரமைப்புகள் சார்ந்து நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. இவற்றை விட இன்னும் ஒரு விடயம் பேசு பொருளை உண்டு பண்ணியிருந்தது. எல்லோருக்குமே தெரியும், தரம் 6 மாணவர்களுக்கான கல்வி, அதாவது புதிய கல்வி சீர்திருத்தங்கள் தொடர்பிலாக பெரிய ஒரு விடயம் பேசு பொருளை உண்டு பண்ணியிருந்தது. பிரதமர் ஹருணி அமரசூரியவுக்கு எதிராக கல்வி அமைச்சராக இருக்கிறார். அவருக்கு எதிராக பல தேரர்கள் போர்க்கொடி தூக்கினதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. விமல் வீரவன்ச தலைமையிலான ஒரு குழுவினர் அவர்களுக்கு எதிராக சத்தியாகிரக போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தார்கள். தொடர்ச்சியாக ஆசிரியர் சங்கம், ஆசிரியர்கள் இருக்கக்கூடிய நகர்வுகளை அவர்கள் மேற்கொண்டிருந்தார்கள். இன்னொரு பக்கம் பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளர், அதே போன்று நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அவர்களுக்கு எச்சரிக்கைகளை கடும் தொனிகள்ல விடுத்திருந்தார்கள். இன்னொரு பக்கம் நம்பிக்கையில்லா பிரேரணியை கொண்டு வருவது போன்று பல விடயங்களை சொல்லியிருந்தார்கள். இந்த பின்னணியில இன்றைய தினம் இலங்கை அரசால அனூர் அரசாங்கத்தினால் ஒரு விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. தரம் 6 மாணவர்களுக்கான புதிய கல்வி சீர்திருத்தங்களை அடுத்த வருடம் வரை ஒத்திவைப்பதாக அரசாங்கம் அறிவித்ததை தொடர்ந்து முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்ச கல்வி அமைச்சுக்கு முன்னால முன்னெடுத்திருந்த அந்த சத்தியாகிரக போராட்டம் கைவிடப்பட்டிருக்கின்றது. அதன் பிற்பாடு அதனுடைய சாராம்சத்தை நாங்கள் பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. உண்மையிலேயே அவருடைய கல்விக்கு ஒரு புதியதொரு சீர்திருத்தத்தை கொண்டு வர வேண்டும், புதிய ஒரு விடயத்தை உட்புகுத்த வேண்டும் என்பது பிரதமருடைய பெரிய ஒரு நகர்வாக இருந்தாலும்
அதற்கெதிரான எதிர்ப்புகள் என்பது ஏராளமாக வெளிவந்து கொண்டிருந்தது. ஆகவே இதற்கு பிற்பாடு அரசானது முன்வைத்திருந்த அந்த ஒரு ஒப்பந்தம், அந்த தீர்மானம், அதாவது வருகின்ற ஆண்டுல நாங்க இதை பற்றி சிந்திப்போம், இதை செயற்படுத்துவோம் என்ற ஒரு விடயம் மிகப்பெரிய ஒரு ஆறுதலை கொடுத்திருப்பது போன்று தெரிகிறது. ஏனென்றால் சத்தியகிரகம் போராட்டம் செய்தவர்கள் நிறுத்தியிருக்கிறார்கள், போர்க்கொடி தூக்கிய பிக்கு அந்த விடயத்தை கைவிட்டிருக்கின்றார். இங்கால எதிர்கட்சியில இருந்து கொண்டு அவர்களை எச்சரித்தவர்கள், கடுந்தொனியில பேசியவர்கள், பல விடயங்களை சொன்னவர்கள், நம்பிக்கையில்லா பிரேரணையை கொண்டு வரப்போகின்றவர்கள் என்று ஏராளமானவர்கள் சொல்லியிருந்தார்கள். இவற்றுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி இப்பொழுது வைக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே கல்வி சீர்திருத்தங்கள் பற்றி அரசாங்கம், கல்வி அமைச்சு என்ன செய்ய போகின்றது என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. மற்றும் ஒரு பதிவினூடாக சந்திப்போம். வணக்கம்.